அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். காலஸ்திரி போகிறது. மாதம் ஒரு சனிக்கிழமை பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறது. பெரிய பலம், பெரிய சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், நிறைய திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ராசி யார்? கடகராசி. ஏற்கனவே திருமண பாதிப்பு, கவலை வேண்டாம். மர்மண அமைப்பெல்லாம் கைகூடும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவார்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். பெற்றோர் பெரியவர்களுக்கு நிறைய நல்லது செய்வீங்க, அவங்கள நல்லா பார்த்துப்பீங்க. பாகிஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, டிசம்பர் வரைக்கும் இருக்கிறனால கோளர் பதிகத்தை சொல்லணும். திடீர் அதிர்ஷ்டம் வேற்றுமொழி மனிதர்களால் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. சாதாரணமாக கவுன்சிலராக இருந்தால் மாறிடுவீங்க, பகுதி ஆகிடுவீங்க. பகுதியாக இருந்தால் என்னவாயிடுவீங்க? மாவட்டம் ஆகிடுவீங்க. மாவட்டம்னா மாநிலம் ஆகிடுவீங்க. அப்போ எம்எல்ஏலாம் அவரதெல்லாம் ஈஸியாக ஆகும். பெரிய பேர், பெரிய அதிர்ஷ்டம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லாம் குடும்பத்தில் புது வரவுகள். கடகராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் மாறும். ஆச்சரியமாக இருக்கும். நிறைய நல்லது நடக்கும். தேக ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவடெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். கழிவுகள் பகுதி, முதுகு தண்டுவட பகுதி, லோ பிபி, ஐபிபி அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சந்திரன் ஆட்சி. எப்போ பார்த்தாலுமே கோபமாக இருக்கக்கூடாது. நல்லா இருப்பீங்க. சப்ப மேட்ருக்கு எமோஷனல் ஆகிடும். அது கொஞ்சம் பார்த்து